நான் கேள்வி நல்லா இருக்கு, பார்க்கலாம், வாட்சபிளான படம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம்னு சொல்கிறேன். ஓடலாம் சொல்ல மகாராஜா படம்லாம் நல்லா தான் ஓடிச்சு. டிஎஸ்பி தான் ஒன்று அடி வாங்கிச்சு. கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். எங்கே இருந்தாலும் தமிழன் தான். அவன் வந்து கனடாவில் இருந்தானா, மலேசியாவில் இருந்தாலும், சிங்கப்பூரில் இருந்தானா, அவன் எல்லாருமே தமிழன் தான். அவன் போடுற பாட்டும் இங்கே ஹிட்டாகுது, நம்ம போடுற பாட்டும் அவங்க பார்க்குறாங்க. அதனால் மலேசியா படம்னு இது பார்க்க முடியாது. இது ஒரு தமிழ்நாடு இந்தியா படம் தான். கண்டிப்பாக இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே தான் நான் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் கதவுல வர கொஞ்சம் லேட் ஆனாலும், ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் சூதுகவம் படம் மாதிரி அழகாக போச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாம், லாபம் படம் நஷ்டம் அடைஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த படம் நஷ்டம் அடையாது, நல்ல லாபத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு வரமாக பார்க்குறேன். அவர் எல்லா ஜானர்லேயும் கலக்குவார். மறுபடியும் நான் ஹீரோவாக கலக்கிறேன் பாடுறான்னு கலக்கியிருக்காரு. அதோட யோகி பாபு அவரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். நல்லாவே இருந்தது, ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பேசும்படியாகவும் இருந்தது. மறுபடியும் வந்து பார்க்கணும் அப்படின்னு தோன்ற படத்தில் இந்த படமும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிட்டாகல ரெண்டாவது விஷயம். ஒரு நல்ல படம் நடித்தா, நல்ல படம் எடுத்தேன் அப்படின்ற ஒரு டேரக்டருக்கும் நடிகருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்தேன்றதுல எனக்கு ஒரு ஆடியன்ஸாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நன்றி. அதான் 51வது படம். டைரக்டர் ஆறுமுககுமார். எல்லா புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு அவர் கொடுக்குறாரு. ஏன்னா யார் மனசையும் புண்படுத்தாதவர். இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் ஒன்றும் தப்பாக இல்லை, பரவாயில்ல. வெளிநாட்டில் போய் அவங்க சில விஷயம் போய் கஷ்டப்பட்டு கொள்ளையடித்து மறுபடியும் அந்த ஒரு கேங் லீடரை அவர் போடுறாரு. அதான் கதை, பரவாயில்ல. அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஓகேவா? இல்லை, ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. அவரோட 50வது படம் ஹிட்டு. இது ஓகே, ஆவரேஜ் அப்படிதான். ஓகே, ஆவரேஜா பார்க்கலாம். படம்னு எடுத்தாலே பார்க்கறதுக்கு தானடா, பார்க்கணும்டா. எல்லா படத்தையும் பார்க்கணும், நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும், சுமாரையும் பார்க்கணும். யோகி பாபா அவரோட அவர் தான், அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்னு சொன்னார்ல, பார்த்தாலே சிரிப்பு வரும். ஓகேவா? படம் வந்து இந்த படத்தில் முழு பலமே வந்து பிருத்திவிராஜ் தான், வேறு யாரும் சொல்ல மாட்டேன். அவர் அந்த காலத்து நடிகர், அவர் நல்லா இன்னும் கூட யூஸ் பண்ணலாம். படத்துக்கு முழு பலம் பிருத்திவிராஜ். ரெண்டாவது யோகி பாபு. யோகி பாபு அந்த அளவுக்கு பேக்கேஜ் கொடுத்துக்கிறாப்புல விஜய் சேதுபதி நல்லாவே க்ளீனாக தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான், ஏதோ ஒரு சுற்றுலாவுக்கு போய் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த படம். இது கொல்ல படம் இல்லை, அது அந்த அந்த இயற்கை காட்சி, அந்த அந்த நைட்டு கிளப்பு எல்லாம் பார்த்தா ஃபுல்லாக வெளிநாட்டு படம் தான். படம் ரொம்ப கிரிமினல் படம், புத்திசாலி படம், நல்லா பிளான் பண்ணி நடக்கிற படம் தான் இது. அதெல்லாம் கமிஷனல் தாங்க வேணுங்க அந்த படத்து. அது கொள்ளடிக்கிற மாதிரி மூஞ்சே தெரியலங்க. அது கொள்ளடிக்கிற மூஞ்சியில் பார்த்துக்கிறீங்களா? இது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுற கொள்ளை, இது திறமையான கொள்ளை. நான் சொல்கிறது புரியுங்களா? அதுதான் வேணும். அந்த அந்த மூஞ்சியோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா தெரியும். இதெல்லாம் மூஞ்சி கொள்ளடிக்கிற மூஞ்சி மாதிரியா இருக்குது. ஆனால் புத்திசாலித்தனம் வேணும்ல, ஒரு கொள்ளடிக்கிறது திறமை வேணும்ல. புரியுதா சொல்கிறது? அதுதாங்க எனக்கு ஆச்சரியமாகுது. நான் நிறைய படத்தில் யோகி பாபு அவ்வளோ மனசில் பதியாதுங்க, ரொம்ப மனசில் யோகி பாபு வாசல்லாம் பதியாது. நான் நிறைய படம் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் பதிகிற மாதிரி தான் இருக்குது, கடைசி வரைக்கும் பதிகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கூடவே அந்த கேங்ஸ் கூடவே விஜய் சேதுபதி கூட பயணிச்சு வர ஒரு லேடி கெட்டாக போட்டுக்கிறா போல். இதெல்லாம் ஆடியன்ஸுக்கு பதிவும் இல்லை. விஜய் சேதுபதி பதியுதோ இல்லையோ, சத்தியமாக யோகி பாபு தான் பதியும். அடுத்தது பிருத்திவிராஜ் பதிவும். இதுதான் கதை. ஹீரோயினை வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க காதலிக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் காதலிக்கோசம் செய்கிறா போல் விஜய் சேதுபதி. அதுதான் படம். படம் நல்லா இருக்குது. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. நான் சும்மா வந்து காசை வாங்கினு பேச தான் இல்லை, டிக்கெட்டு கொடுத்து தான் 160 ரூபா பேச. நம்ம எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமை ஒரு படம் பார்க்குறது இயல்பு தான். அது நல்லா இருந்தால் உண்மையிலே சொல்லுவேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது இல்லை எங்கேயுமே லாகிங்லாம் இல்லைல்ல, கடை அப்படியே போகுது, அப்படியே கரெக்டாக போகுது. நான் இன்றைக்கி நேற்று படம் பார்க்குறேன், புரியுதா? டே இவன் வச்சு நீ கூறாம கொளுத்துறா, துட்டை குத்துன்னு நினைக்காத. நான் இன்றைக்கி நேற்று பார்க்கல, 1974 கொள்ளடிக்கிற படம் எல்லாமே பார்த்துன்னு வரேன், புரியுதா? இன்றைக்கி வரைக்கும் நான் படம் பார்க்குறேன்னா பொழுதுபோக்கு தான். படம் நல்லா இருந்தால் உண்மையிலே நல்லா இருக்கும். மியூசிக்கு பேர் புது சாமோ யாரோ அவர் நல்லா பண்ணிக்கிறார். அந்த ஜப்பானுடைய மியூசிக் அதில் தனியாக வருது. இந்த ஜப்பான் மொழி மியூசிக் பேர் அதெல்லாம் எனக்கு நான் நல்லா கூர்ந்து கொண்டு அந்த காலத்தில் டிஎம்எஸ் அடிச்சா போல அதெல்லாம் வருது. அது சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே பார்க்கலாம். ஏன்னா யோகி பாபுல நல்லா ரொம்ப நாள்
சிரிக்க வைக்கலாம். இந்த படத்தில் வந்து பயணிச்சிங்கன்னா வராரு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு காமெடியை பயணிச்சுன்னு வந்தால் காமெடி வந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக. எப்படியே காணாமல் போன மாதிரிலாம் இருக்கக்கூடாது. புரியுதா சொல்கிறது? சார் படம் பொறுத்த வரைக்கும் நல்ல விறுவிறுப்பான கண்டென்ட் சார். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபேமிலியோட ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ரோல் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவங்களோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயிக் மூவியாக மாஸ் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும். படம் வந்து நல்ல விறுவிறுப்பாக போகுது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கணும், ஒரு ஃபேமிலியோட வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக த்ரில்லர் மூவியாக வந்து பார்த்து என்கேஜ் பண்ணோம்னா இந்த படத்தை பார்க்கலாம். சோஷியல் மெசேஜ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு சாதாரண மனுஷன் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு அதுலேருந்து எப்படி ஒரு க்ரியேட்டிவாக ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் அதுலேருந்து வெளில வரலாம் அப்படிங்கிறது அந்த மூவியோட இருக்குது. யோகி பாபுவோட காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஆண்டவன் கட்டையில் நீங்கள் எப்படி அந்த யோகி பாபு விஜய் சேதுபதியோட காம்போ வந்து எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ அந்த இது வந்து இந்த மூவியில் வந்து கம்பல்சரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போணுச்சு. இன்டர்வலுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லவ் சீன் அந்த மாதிரி கதையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ hour வந்து ஸ்லோவாக தான் போணுச்சு. ½ hourக்கு அப்புறம் தான் படம் நல்லா என்கேஜாக போணுச்சு. அதுக்கப்புறம் படம் கம்ப்ளீட்டாகவே விருப்பாக தான் போணுச்சு. நம்மளை கரெக்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக என்கேஜ் ஆகி வச்சுருந்துச்சு. என்னங்க சார்? விஜய் சேதுபதிக்கு லுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் சிந்துபாத்தில் பார்த்த அதே ரோலில் இருந்துச்சு. அந்த படம் இருக்க மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட லுக்கு, ஆக்டிங் எல்லாமே சூப்பராக நல்லா பண்ணியிருந்தார். நல்லா ஒர்த்து வச்சு தான் இது வந்து படம் நல்லா ஒர்த்து தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்க்குறது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பாச்சபிள் தான். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா விஜய் சேதுபதி படம் காமெடி படம் நல்லா சூப்பராக போகுது. படம் எந்த விஜய் சேதுபதி நல்லா ஆக்டிங் ஃபைட்டு நல்லா எல்லாம் வெளியூர் தான் ஃபுல்லாக. இங்கே மெட்ராஸில் எதுவும் படம் இல்லை. விறுவிறுப்பாக போகுது படம். பார்க்கலாம். தமிழ் தெரியாது ப்ரோ. படம் உண்மையே ரொம்ப நல்லா இருக்கு. என்ன படத்தோட டைட்டிலுக்கும் கதைக்கும் தான் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. மற்றபடி படம் உண்மையே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது விஜய் சேதுபதி, யோகி பாபு அவரோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. யோகி பாபு தான் படத்தில் ஹீரோ சொல்ல போனால். ஏன்னா அவர் இல்லைன்னா படமே சுத்தமாக வேஸ்ட்டு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. இல்லை உண்மையில் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ½ hour படம் என்னடா ஒன்றுமே புரியாமல் இருந்தது. என்னடா கதை அப்புறம் போக ஸ்பீடாக இருந்தது படம். என்னடா அடுத்த சீன் ரொம்ப யோசிக்க வச்சிட்டாங்க. அது இந்த கிளைமேக்ஸ்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு. எல்லா இடத்துலையுமே சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலியாக போகலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா மக்களும் பார்க்கலாம். நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. யோகி பாபு தான் காமெடி, செம்ம காமெடி படம். சூப்பர் கேரக்டர். கோல்டு கண்ணு, அதுக்கு மேலே பேர் தான் ஹைலைட்டு. சூப்பர். சொல்கிறா படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஃபேமிலி தான் காமெடி ஜி, வேறு லெவலு.